ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 73 பாடுவோம். பாமாலை 73. ராஜன் காவேரியோடு உள்ள மாட்டுக்கொட்டில் நெஞ்சிலே. Amen.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சபையார் அனைவரும் முழங்கால் எழுந்த வண்ணம் அமைதியாயிருப்போம். முழங்கால் எழுந்த வண்ணம் எங்கள் ஆயத்த ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லா இளைஞர்களையும் எல்லா வேட்பாளர்களையும் எல்லா ரகசியங்களையும் வளர்க்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உருவமாய் மகிமைப்படுத்துவோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியினாலே எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். கர்த்தரின் பிரமாண சொற்கள் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருடம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாக இஷ்டவரே கேள். உன்னுடைய தேவனாகிய கர்த்தரோடே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கட்டளைகளில் நியாயப்பிரமாணங்களுமே தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். கர்த்தாவே, இறங்கி இந்த பிரமாணங்களை எங்கள் இதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாவாய்க்காக அமைதியாயிருப்போம். உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து பாவக்கடன் தீர்த்து புது வாழ்வு வாழ தருணமளித்து தூய ஆவியின் அருளை உங்களுக்கு தந்தவர்களாக. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவுள். இன்றைய நாளுக்கு சுருக்க ஜெபம். அன்பு தெய்வமே, இதையொத்த காலத்திலே எமது தன்மையை ஏற்று தூய கண்ணியிட உமது ஏக புதல்வரை அவதரிக்க செய்து உமது அருளால் மறுபடைப்படைந்து உமது பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நாம் தினமும் உமது தூய ஆவியால் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவால் எங்கள் மீட்பர் மூலம் வேண்டுகிறோம். ஆமென். சபையார் அனைவரும் அமூர்வமாக முதலாம் வேத பாடத்திற்கு செவி கொடுப்போம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுதந்திரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். வாசிக்க வேண்டிய நிர்வாகம் வாசிக்கிறார்.
சுவிசேஷ வேத பாடத்தை கேட்பதற்கு முன்பதாக பாடல் குழுவினரால் ஒரு விசேட பாடல் பாடப்படும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இன்றைய நாளிலும் வாசிக்க குறிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காட்டுக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அச்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள்.
இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். எல்லோரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் ஒரே தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகமும் உண்டாகும் முன்பே தமது பிதாவினால் ஜனிக்கப்பட்டவர், தேவனுக்கு தெய்வமானவர், ஜோதியோ ஜோதியானவர், மேலேயோ மேலேயோனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலமும் மூலமாய் உண்டாயிற்று. மனிதராகிய நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். பரமண்டலத்திலிருந்து பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவதரித்த மனுஷனானார். நமக்காக பொது பிரார்த்தனை காலத்தில் சிலுவையில் அறையில் பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கிகளின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். உயிருள்ளோரை மரணத்தை நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யமும் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கொள்வாய். பிதாவிலும் குமாரனும் நின்று கொடுக்கொள்வாய். பிதாவும் குமாரனும் கொண்டு தோதிக்கப்படுவாய். தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான பரிசுத்த அப்போஸ்தலர் திருச்சபையின் உண்மையை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிவிக்கிறேன். மரித்தோர் மறுபடியும் ஜீவன் உண்டாக என்று காத்திருக்கிறேன். ஆமென். இன்று அருளை மாற்றும்படியாக என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முன்னால் இருந்த எங்களுடைய பேராயர் தேவராஜ் கனக சபை அவர்கள் கர்த்தருடைய செய்தியை எங்களுக்கு வழங்குவார். கொழும்பு லொகேட் இம்மானுவேல் தேவாலயத்தின் சகோதர சகோதரிகளே, விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து கிருபையை பிரசன்னமாக கொண்டு வந்த எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். உங்கள் யாவருக்கும் எனது நத்தார் வாழ்த்துக்கள் உரித்தாகுக. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாயிற்று. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது. இருளின் மத்தியிலே ஒளியாக மாட்டுத் தொழுவத்திலே வந்துதித்த இறைமகன் இயேசு தேவ கிருபையாக பிரசன்னமானார் என்று திருமறை கூறுகின்றது. அவரது பிரசன்னம் ஜீவனாயிருக்கிறது. அந்த ஜீவன் யாவற்றையும் ஊடுருவி பார்க்கின்ற ஒரு எக்ஸ்ரே இயந்திரத்தின் கதிர்களைப் போல எல்லா காரியங்களையும் ஊடுருவி பார்க்கின்ற ஒளியாக இருக்கின்றது. கொரோனா வாதியினால் அவஸ்தையுறும் நாம் மனம் சோர்வடைந்து போக வேண்டியதல்ல. கொரோனா போன்ற இருளிலும் பாவத்தின் இருளிலும் நாங்கள் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் கிருபையின் பிரசன்னமாக, கிருபையின் பிரசன்னத்தின் ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. முதலாவதாக, இந்த தேவ கிருபை மனித குலம் யாவருக்கும் உரித்தான ஒன்று. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன, பௌத்தர்களாக இருந்தால் என்ன, முஸ்லிம்களாக இருந்தால் என்ன, இந்துக்களாக இருந்தால் என்ன, மனித குலம் யாவருக்கும், எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க இந்த தேவ கிருபை
2000 வருடங்களுக்கு முன் மத்தியிலே உதயமாயிற்று. இந்த தேவ கிருபை கொடூரமான பாவியாயிருந்தால் என்ன, மனுஷர்களினாலே வெறுக்கப்பட்ட இனி இவரை மாற்ற முடியாது என்று சொல்லுகின்ற ஒருவராயிருந்தால் என்ன, இந்த தேவ கிருபை மனிதனாலே முடியாத நபர்களை மனமாறச் செய்கின்ற, தூய்மைப்படுத்துகின்ற தேவ பிரசன்னமாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த தேவ கிருபை இயேசுவை நிராகரிப்பதிலிருந்து தப்பித்துக் கொள்ள எமக்கு வல்லமை கொடுக்கிறது. அவருடைய நாமத்தின் பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். என் அருமையான சகோதரிகளே, நத்தாரை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பேரில் அல்ல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோமா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கின்றோமா, தேவ பயம் என்கின்ற காரியம் எங்களை ஆட்கொள்கின்றனவா என்ற கேள்வியை கேட்கத்தக்கவர்களாக தேவன் எங்களை அழைக்கிறார். மூன்றாவதாக, இந்த தேவ கிருபை எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற கர்த்தருக்கு அருவருப்பான அத்தனை காரியங்களையும் வெறுக்கச் செய்கிறது. எங்களுடைய அவபக்தியின் வாழ்வு, அறநெறியற்ற வாழ்வு, லௌகிய இச்சைகளுக்கு அடிமையாயிருக்கின்ற வாழ்வு, இவை எல்லாவற்றையும் வெறுக்கச் செய்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகிலே ஜீவனம் பண்ண எங்களுக்கு வல்லமை கொடுக்கிறது. இந்த உலகிலே, பரலோகம் சென்றதுக்கு பிறகு அல்ல, இந்த உலகிலே நாங்கள் இருக்கும் காலம் வரைக்கும் தெளிந்த புத்தியும் நீதி உள்ளவர்களாய் தேவ பக்தியோடு ஜீவனம் பண்ண எமக்கு பலன் கொடுக்கிறது. கடைசியாக, இந்த தேவ கிருபையின் பிரசனம் எங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கின்றது. அந்த சவால் என்ன தெரியுமா? இருளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்த இடையர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே சவால் தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். சில நேரங்களிலே நாம் யோசிப்பது, ஏன் ஆண்டவர் இந்த இடையர்களை அல்லது ஆட்டு மேய்ப்பர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தன்னுடைய வெளிப்படுத்தலை கொடுத்தார்? ஏன் ஏனைய தொழில்களை செய்கின்றவர்களை அவர் தெரிவு செய்யவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது ஒரு அடையாள ரூபமாக இந்த நபர்கள் இருளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருந்தவர்கள், பயங்கரமான விலங்குகள் இருந்து தங்களுடைய மந்தையை காத்துக்கொள்ள, கள்ளர்களின் கரங்களில் இருந்து தங்களுடைய மந்தையை காத்துக்கொள்ள அவர்கள் நித்திரைக்கு எதிராக போராடி, தங்களை சுற்றியிருக்கின்ற அந்த அந்தகாரத்துக்கு விரோதமாக போராடி அவர்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்தபடியினாலே தேவன் அவர்களை சந்தித்தார். நீங்களும் நானும் அதே மனப்பான்மை உள்ளவர்களாக இருளுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கின்றவர்களாக காணப்படுவோமே, ஆனால் இடையர்களுக்கு கொடுத்த அதே சவாலை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். தேவதூதர்கள் மேய்ப்பர்களை சந்தித்து பேசிய போது அந்த மேய்ப்பர்கள் சொன்னது என்ன? நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம், வாருங்கள். இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட சவால். ஆண்டவரை கண்டடைந்து விட்டோமா? ஆண்டவரை கண்களாலே கண்டறிந்து விட்டோமா? ஆண்டவரை உள்ளத்திலே நாங்கள் அனுபவித்து விட்டோமா? ஆண்டவருடைய
குரலை எங்களுடைய செவிகளினாலே நாங்கள் கேட்க பழகி கொண்டோமா? அப்படி இல்லாவிட்டால் வாருங்கள், ஒரு யாத்திரையை ஆரம்பிப்போம். இந்த இறைமகன் இயேசுவை கண்டடையும் வரைக்கும் நாம் இந்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இருளிலே விலங்குகளின் பயங்கரமான விலங்குகளின் மத்தியிலே, கள்ளர்களின் மத்தியிலே அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். எங்கே பிரயாணம் பண்ணுகிறார்கள்? தேவதூதர்களினாலே சொல்லப்பட்ட இடத்தை கண்டடைவதற்கு. இரண்டாவதாக தீவிரமாக வருகிறார்கள். மெல்ல மெல்ல நடந்து வரவில்லை, தீவிரமாக. அருமையானவர்களே, நாம் தீவிரமாக இந்த யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். நாளை நான் உயிரோடு இருப்பேனா அல்லது கொரோனாவினாலே நான் என்னுடைய வாழ்க்கையின் காலத்தை முடித்துக் கொள்வேனா என்று தெரியாத நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது, இந்த தீவிரமாக நான் என்னுடைய யாத்திரையை, தேவனை நான் அறிந்திருக்காவிட்டால், தேவனை நான் உணர்ந்திருக்காவிட்டால், தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்விலே எனக்கு கிடைத்திருக்காவிட்டால், அவரை கண்டடையும் வரைக்கும் நான் தீவிரமாக ஓட வேண்டும் என்று சொல்லி ஓடுகின்றோமா என்ற கேள்வி. மூன்றாவதாக அவரை கண்டார்கள். கண்டு அவருடைய வாழ்வுகள் அங்கே மாற்றம் அடைகின்றன. மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். இந்த நத்தாரிலே எல்லா காரியங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை நான் காணும் வரைக்கும், அவரை கேட்கும் வரைக்கும், அவரை உணரும் வரைக்கும் நான் தீவிரமாக இந்த தேடும் பயணத்திலே நான் ஓடுவேன் என்று சொல்லி நான் ஓடுவேன். ஆனால் அவரை என் உள்ளத்திலே நான் பிறக்கச் செய்ய என் உள்ளத்தை நான் அவருக்கு அர்ப்பணித்திருப்பேனே, ஆனால் எங்களுடைய வாழ்வுகள் மாறும். அவரை கண்டு நாம், அவரை கேட்ட நாம், அவரை உணர்ந்த நாம் எல்லாவற்றுக்குமாக தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு வரப்போகின்ற 2021 ஆண்டுக்குள்ளாக விசுவாசத்தின் பயணத்தை ஒரு புத்துயிர் பெற்ற ஒரு பயணமாக மாற்றிக்கொள்ள தேவனங்களுக்கு அருள் தருவார். இதோ எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகிவிட்டது. அவருக்குள் ஜீவன் இருக்கின்றது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கின்றது. எங்கே? உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் எங்களுடைய வாழ்வின் மூலமாக. எல்லாம் வல்ல இறைவனுக்கே எல்லா துதி கனமகிமையும் உரித்தாகட்டும். ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் பாமாலை 62வது பாட்டை பாடுவோம். பாமாலை 62. கேள் ஜெபித்தராயிற்கு விண்ணில் துத்தியம் ஏறுதே. Amen.
இந்த நாளிலும் ஆண்டவரே எம்மோடு சேர்ந்து ஜெபிக்கும் அனைவரும் உமது கிருபையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்வாராக. எங்களை உமது வலது கரத்துக்குள் வைத்து காத்துக்கொள்வீராக. நாங்கள் பயணிக்கும் பயணங்களிலே எம்மோடு பாதுகாவலாக இருப்பீராக. உமது ஆராதனைகளில் பங்கு கொள்ள முடியாத அனைவரும் மண்டையில் வைக்கிறோம். இந்த நாளில் பாலகன் பிறப்பை நினைவு கூறும் அனைவரையும் நாங்கள் எமது பாவங்களை விட்டு விலகி அவருடைய வழியில் நடக்க கிருபை அளித்தருளும். மேலும் ஆண்டவரே, துன்பத்தால் துயரத்தால் கடல் பிரச்சனைகளிலும் உடலில் உள்ள நோய் நொடிகள் கொரோனா தொற்றுகள் இருந்து எங்களை காத்துக்கொள்வீராக. இன்று பிறந்த நாளை, திருமண ஆண்டை, கிறிஸ்துவ வாழ்வின் அர்ப்பணிப்பின் பணிகளை செய்பவர்களிலும் நீர் உமது கிருபையும் ஆசிரியையும் தந்து அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டு போதித்தபடி நாம் தைரியமாக சொல்வது, பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவே. ஆமென். தேவ சமாதானம் இப்போது உங்களோடு இருப்பதாக. ஜெபிப்போமாக. சற்று நேரம் அமைதியாக இருப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் எங்கள் ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சிறு குழந்தையாக பிறந்த நோக்கத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவர் எதற்காக வந்தார், ஏன் வந்தார் என்பதை கர்த்தருடைய செய்தி மூலமாக நாம் கேட்போம். எங்களை அவர் முன்பாதாக அர்ப்பணித்தார். ஆண்டவரே, நீர் என்பது உள்ளத்துக்கு பிறந்து விளப்படுத்தி தைரியப்படுத்தி உம்முடைய ஊழியத்தின் பங்காளியாக என்று கேட்டிருப்போமா? சேர்ந்து ஜெபிப்போம். 32 ஜெபம். எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய நீங்கள் தேவனை அவருடைய குமாரனுடைய நாதத்தை சுற்றி பற்றி அறிவில் அன்பில் மேற்கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தின் சிந்தையை காக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் உங்களுடைய நிறுத்திருக்கிறார்கள். ஆமென். ஆராதனை நிறைவு கொள்வது மூலமாக பாமாலை 59 பாடுவோம். பாமாலை 59.